இது வந்து நம்ம பால் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். பால் ஐஸ்கிரீம் வந்து நம்ம சின்ன வயசில் ஒரு சிலர் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு சிலருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு வந்து ஒரு 3 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பேக்கெட் பாலும் பசும்பாலும் கலந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா வெறும் பேக்கெட் பால் மட்டும் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்கெட் பால் தான் நல்லா திக்காக இருக்கும், ஐஸ்கிரீமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். 1 கப்பு ஜீனி இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆற வரைக்கும். பால் வந்து இப்போது இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து வேறு எசன்ஸோ இல்லை வந்து வேறு எந்த எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பால் ஐஸ் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். ஒரு 1/2 கப்பு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க, இந்த இதை வந்து நல்லா திக் பண்ணுறதுக்கு. ஏன்னா பால் வந்து என்ன தான் நீங்கள் திக்கான பால் யூஸ் பண்ணாலும் பால் கொதித்து ஜீனியெல்லாம் ஆட் பண்ணும்போது பால் வந்து கொஞ்சம் தண்ணி விட தான் செய்யும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த பாலை வந்து நல்லா திக் பண்ண வைக்கும். பால் நல்லா கெட்டியாகி திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பில் ஊற்றி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து பாப்சிக்கல் மோல்டில் ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீ பாப்சிக்கல் மோல்டுன்னு இல்லாமல் நார்மல் சின்ன சின்ன டம்ளர்ஸு இதுலேயும் கூட நீங்கள் செட் பண்ணலாம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.